விஜய் அவர்களுடன் அந்த சந்திப்பு எத்தனை நிமிடம் இருந்துச்சு? 8.36 வினாடிகள். எப்படி இருந்துச்சு சந்திப்பு? என்ன சொன்னார்? கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் உண்டு. ஒரு மாபெரும் தலைவனை நாம் சந்திக்க இருக்கிறோம். இருபெரும் தலைவர்களோடு நாம் பயணமாயிருக்கிறோம். மூன்றாவது தலைவனை முத்தாய்ப்பாக சந்திக்க போகிறோம் என்கிற பதற்றம் தொற்றிக் கொண்டது. சந்தித்த அந்த சூழல் அரவணைத்து கட்டி அணைத்து நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்கிற போது எனக்கு வாயில் வார்த்தைகள் வர. அவர் சொன்னார், நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசிடுறீங்களே, அதுதான் எனக்கு தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நோபல் பரிசு. என் பிள்ளைங்க காலையில் தூங்கி இருந்துச்ச உடனே படத்திற்கும் அண்ணன் வீரப்பனார் படத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடமே போகும். அந்த மாபெரும் இரு தலைவர்களுக்கு பக்கத்தில் இன்னைக்கு விஜய் படத்தையும் வைக்க வேண்டும் என்று என் பையன் சொல்கிறான். துண்டை எடுத்து கொண்டு வந்து இதை நீங்கள் போட்டுக்கிறீங்களா? கட்சியினோட துண்டை. அதை வாங்குவதற்கு தானே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அங்கே காந்தல் மலர் காலடியில் சூடுவார்கள், இங்கே வாகை மலரை வெற்றிக்காக சூட இருக்கிறார்கள். அங்கே புலி பறக்கும், இங்கே யானைகள் வெற்றி மாலையை தூக்கும். எல்லாம் ஒன்றுதான். தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு இருக்கிறது என்றால் 41 தமிழர்களை பலி கொடுத்த நேரத்தில், பயமறிந்து சூழல் கருதி முடங்கி போகிற நேரத்தில், எதிராளிகளின் பெயரை அறிவித்து குற்றவாளிகள் இவர்கள்தான் என்று பகிரங்கப்படுத்திய உங்களுடைய பேச்சு என்னை தெம்பாக்கியது என்று சொன்ன போதுதான் எனக்கு தெம்பு வந்தது. கொடுமையான ஆட்சியாளர்களை, கொள்ளையெடுக்கிற அமைச்சர்களை, தமிழர்களை இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு பேருந்தில் கூட தமிழ்நாடு என்று போடாத இந்த அரசை இனி இசைப்பாடுவதல்ல, வாழ்த்துவதல்ல, கேவலமாக பேசுவதல்ல, உரிமையோடு உரத்த குரலில் உரைப்பதற்காக. இந்த கட்சி ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த கட்சி அப்படின்னு சொல்றதா, இல்லை இது மாதிரியான ஒரு சில சித்தாந்தங்களும் இருக்கக்கூடியவர்களும் இங்கே வர்றாங்க, அவங்க தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வள்ளுவனின் தத்துவ வார்த்தைகள் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு பிரிச்சு பார்க்கணும். விஜய் அவர்கள் மீதான விமர்சனம் அப்படின்னா ஒற்றை வார்த்தையிலே அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? கதறுகிறார்கள், பதறுகிறார்கள், அவ்வளோதான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தில் அண்மையில் இணைந்த தமிழ் தேசிய ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் என உங்கள் பலராலும் அறியப்பட்ட திரு முகில் அவர்கள். அவரிடம் அவருடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட முறையில் அவருடைய அரசியல் அனுபவங்கள், இது எல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைய நேர்காணல் அப்படிங்கிறது அரசியலை தாண்டி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்க போகுது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க முகில்? மகிழ்ச்சிகரமாக இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள், கட்சியினுடைய விமர்சனம், கட்சி மீதான விமர்சனம் இப்படிலாம் பல இருக்குல்ல. நீங்கள் நேரிலேயே சந்திச்சு தான் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. விஜய் அவர்களுடன் அந்த சந்திப்பு எத்தனை நிமிடம் இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு சந்திப்பு? என்ன சொன்னார்? 8.36 வினாடிகள் நான் அவரை சந்தித்தேன். அதாவது 8 நிமிடம் 36 வினாடிகள். தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ அதையும் மாற்றி சொல்லிட போகிறாங்க. மகிழுந்துவில் பயணம் கிழக்கு கடற்கரை நோக்கி செல்கிறது. என் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற இளவல் ராஜ்மோகன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். சென்னை மாநகரத்தில் மகிழுந்துவில் பயணமாக சென்றேன். ஆனால் நான் என் ஊர்லேருந்து வரவழைத்த சந்தனக்கன்றுகள். நான் ராஜ்மோகன் ஐயா கிட்ட சொல்கிறேன், எத்தனை பேருக்கு இந்த கண்ணை கொடுப்போம், நீங்கள் ஒரு கண்ணு மண்ணு எடுத்துகிட்டு வாங்கண்ணே, மற்றதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம். ஏன் நான் சந்தனக்கண்ணை கொடுத்தேன் தெரியுமா? இன்று அதற்கு விலை இல்லை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அது பெரும் விலை. அன்னைக்கு அது கட்சிக்கு பயன்படும். நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறவங்களுக்கு அந்த கண்ணு மரமாகி வளர்க்குறது இப்போ அது சட்டப்பூர்வமானது தான். அனுமதி இருக்கா? இருக்கு. வெட்டுகிற போது அரசுக்கு நாம் ஒரு தகவலை சொல்லி அரசே ஒன்று கொள்முதல் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் விற்கிறீங்கன்னா 3ல் 1 பங்கு அரசுக்கு சேரும். ஒரு அரசு வரி கட்டுறது மாதிரி. அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம இப்போ அண்ணன்கிட்ட சொன்னேன், என்னென்னா ராஜ்மோகன் ஐயா கிட்ட சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலைவர் வாங்கிக்கிறாரு, வாங்க. சால்வையை அவர் அனுமதிப்பதில்லை.
ஆனால் இக்கட்டான தேவை வருகிற போது தவிர்க்க முடியாத சூழலில் சால்வையை அவர் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு கூட நம்ம மகாபலிபுரம் கிறிஸ்துமஸ் விழா சமத்துவ கிறித்துவ விழாவில் கூட அவர் சால்வையை வாங்கிக்கிட்டார நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு அரசியல் நாகரிகமாக மாற்றிட்டாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு 10 ஒரு பேர் அந்த துண்டு செய்வாங்க. அதனால அந்த துண்டு இட்லி சட்டிக்கு கூட பயன்படாது. அது எனக்கும் தெரியும். மகிழ்ந்து நேராக பட்டினப்பாக்கம் சென்றது. ஒரு மாபெரும் தலைவனை நாம் சந்திக்க இருக்கிறோம். இருபெரும் தலைவர்களோடு நாம் பயணமாயிருக்கிறோம். மூன்றாவது தலைவனை முத்தாய்ப்பாக சந்திக்க போகிறோம் என்கிற பதற்றம் தொற்றி கொண்டது. பயம், ஒரு விதமாக கைகளில் ஜில்னஸ். ஒரு பெரிய ஒரு தலைவரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி திரையில் பார்த்துருப்போம், நேரடியாக சந்திக்க போகிறோம். ஒரு உச்சபட்சத்தில் இருந்த ஒரு நடிகர் இப்போ வந்து தலைவராக இருக்கிறார் அப்படின்றப்போ அதை நேரில் சந்திக்கும் போது அந்த ஒரு போனோம். அப்புறம் மேலே அவருடைய அறை, அதில் உட்கார வச்சாங்க. அதில் நான் நுழைந்ததுமே அங்கே இருக்கிற நண்பர்கள் என்னை வரவழைத்து உட்கார வைத்தார்கள். அமைதியான வகையில் கண்ணாடிக்குள் கடல் தெரிந்தது, அலைகள் தாளாட்டுகிறது, சாக்கடையும் புனீரும் ஒன்றாக இணைக்கிற சங்கமம் கண்களுக்கு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிற அமைதியான ஒரு இடம். நீங்கள் சொல்கிறது பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சொல்கிறீங்க. கார்கள் கூட ஏதோ எறும்புகள் போல ஊர்ந்து போனேன். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் உண்டு. இந்த பாட்டு அங்கே அமைதியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் இசை மீதான ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்கள்கிட்ட கேள்வி வைக்கலாம்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அழகாக பாடி காமிச்சிட்டீங்க. மந்திர புன்னகையோ கொஞ்சம் நிலவோ கண்ணே கண்ணே அப்படிங்கிற மாதிரியான 2வது பாடலும் ஒலித்தது. கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய மகளை மடியில் வைத்து கொண்டு சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்கிற போது எழுதிய கடைசி வரிகள். கண்ணே கலைமானே கன்னிமையில் என கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன். மனசுக்குள் அழுத்தம் கூடுகிறது. பாடல் என்னை மென்மையாக வருடுகிறது. இருந்தாலும் ஒரு தலைவனை சந்திக்கிற அளப்பரிய ஆசையோடு அந்த அரங்கில் காத்திருந்தேன். ராஜ்மோகன் என்னிடத்தில் வந்து, அண்ணா உங்களை அழைக்கிறார் என்று சொன்ன. கால்களும் வேர்த்தது. குளிரூட்டப்பட்ட அறையில் கால்களும் வேர்த்தது. ஆனால் கழிவறைக்கு நான் பட்டபாடுதான் பெரிது. நான் கழிவறைக்கு போகிற போது இருட்டாக இருக்கிறது. பொத்தான் எங்கே என்று தேடினால் திருப்பி வெளியில் வந்து வெளிச்சத்தை கூட்டுறேன். ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் அதற்கு முன்னால் போய் நில்லுங்கள், தானாகவே நான் போய் அப்புறம் தானாகவே அது ஆனாச்சு. அப்படி ஒரு அனுபவத்தை நான் அடைந்தேன். தலைவரை சந்திக்க உள்ளே போகிறேன். கரிகால பெருவளத்தான் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டுவதற்காக சிங்கள மக்களை பலாயிரம் பேரை கொண்டு வந்து இறக்கி அடித்தளம் விடுகிற போது அவன் அடைந்த சந்தோஷம் இருக்கும் அல்லவா, அதையும் என் புண்ணிய தேசமாம் சித்தனவாசல் குடைவரை கோவிலை உருவாக்குவதற்கு முதல் ஒளி பயன்படுத்தப்பட்ட போது அடைந்த பெருமன்னர்கள் அடைந்த சந்தோஷத்தையும் நான் நெஞ்சார இணைத்து கொண்ட அந்த வரலாற்று பொக்கிஷங்களை மனதில் நிலைநிறுத்தி பார்க்கிற போது நிமிர்ந்த நன்னடையும் யாருக்கும் அஞ்சாத பார்வையுமாக இருந்த தலைவன் என்னை ஆரத்தழுவி கட்டி வரவழைத்த அந்த தருணம். ஆகா, கடல் அலைகள் தாளாட்டுகிற நேரம், சூரியன் அரபிக்கடலுக்குள் சங்கமாகிற சூழல். அந்த அழகிய தருணத்தில் மாலை 5:52 ஒரு பேராற்றல் மிகுந்த பெரும் நடிகனை மட்டுமல்ல பெரும் தலைவனையும் சந்தித்த அந்த சூழல் அரவணைத்து கட்டி அணைத்து நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்கிற போது எனக்கு வாயில் வார்த்தைகள் வரவில்லை. மெய்சிலித்து என்ன பேசுவது என்றே உணராமல் ஒரு கணம் உறைந்து போய் நின்றேன். என்கிட்ட சொன்னது மாதிரி திமுக ஆட்சியில் எங்கே நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லலை. உட்கார வைத்தார், உரையாடினார், தொடங்கினார். நான் உங்களுடைய பதிவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாரா? அதில் ஐத்தமிழும் அடங்கும் என்பதுதான் எனக்கு பெரிய சிறப்பு. ஆமாம், ரொம்ப சிறப்பாக இருக்கு, நல்லா பண்ணுறீங்க. கட்சிக்கு இக்கட்டான சூழல் வருகிற போது கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிற சூழலில் அயோக்கியர்களின் அடாவடித்தனங்கள் கோலோச்சுகிற நேரத்தில் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்ற சூழலில் 41 தமிழர்களை பலி கொடுத்த நேரத்தில் பயமறிந்து சூழல் கருதி முடங்கி போகிற நேரத்தில் எதிராளிகளின் பெயரை அறிவித்து குற்றவாளிகள் இவர்கள்தான் என்று பகிரங்கப்படுத்திய உங்களுடைய பேச்சு என்னை தெம்பாக்கியது என்று சொன்ன போதுதான் எனக்கு தெம்பு வந்தது. அது நம்ம நேர்காணல் தான் நினைக்கிறேன், நம்ம சேனலில் கொடுத்த நேர்காணல். ஆமாம், அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்னார், நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசிடுறீங்களே, அதுதான் எனக்கு தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நோபல் பரிசு. அவர் பேச நினைப்பதை நான் பேசுகிறேன் என்றால் நான் அவரோடு பயணிக்கிறதை நான் தொட்டிருக்கிறேன். அவருடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் ஏறத்தாழ ஒருமித்த கருத்தோடு இருக்கிறது. ஈழப்பயணம் பற்றி நான் கேள்விப்பட்டேன்,
சந்தனக்காடு பயணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் பேசினோம். அப்பொழுது சொன்னேன், அம்மா ஆடு மாடு மேய்ச்சி கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அப்பா படுத்த நிலையில் இருந்துக்கிட்டு தமிழ் வீட்டுக்குள்ளே வந்துட்டா பிடிச்சிக்கட்டுன்னு சொல்லுவார். தமிழுங்கிறது ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பேர். அவ்வாறான ஒரு சூழலில் உங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அது அவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். ஏன்னா முகம் சற்று மாறியது. மீண்டும் அரவணைத்து எழுந்து கட்டி கொண்டு துண்டு நான் போடணும்னு நினைக்கிறேன். அதை முன்னாடி குடும்ப சூழல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு தான் விசாரிக்கிறார். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நான் சால்வை போடட்டும், போடுங்க. பச்சலும் மஞ்சையும் கலந்த பச்சை கிளி நிறம் கொண்ட அந்த புகைப்படத்தில் வந்திருக்க சால்வை அதை போட்டார். ஒரு மாபெரும் மக்கள் தலைவன் என் கழுத்திற்கு கீழே அந்த துண்டை போட்டு அவர் அழகு பார்க்கிறார் என்றால் அவர்தான் தலைவர். அடுத்ததாக ஈழ தாயகத்தில் பறக்கிற சிவப்பும் மஞ்சள் கொடியும் நிறம் பொறித்த, தமிழ்நாட்டிலும் பறந்து கொண்டிருக்கிற சிவப்பும் மஞ்சளும் பொறித்த துண்டை எடுத்து கொண்டு வந்து இதை நீங்கள் போட்டுக்குவீங்களா? கட்சியினோட துண்டை அதை வாங்குவதற்கு தானே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். தோளில் போட்டார். எனக்குள் ஒரு வீரம் புரிந்தது. கொடுமையான ஆட்சியாளர்களை, கொள்ளையெடுக்கிற அமைச்சர்களை, தமிழர்களை இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு பேருந்தில் கூட தமிழ்நாடு என்று போடாத இந்த அரசை இனி வசைப்பாடுவதல்ல, வாழ்த்துவதல்ல, கேவலமாக பேசுவதல்ல, உரிமையோடு உரத்த குரலில் உரைப்பதற்காக என் தலைவனை நான் சந்தித்த தரும். என்ன அழகு என்பதை என் இதயம் இன்று வரை நாம் தானா அந்த இடத்திற்கு சென்று வந்தோம், சரியாகத்தான் சென்றிருக்கிறோமா? உங்கள் உள்பட அனைவரிடத்திலும் நான் கருத்து கேட்டேன். சரியான இடமா? எல்லோரும் வாழ்த்தினீர்கள். இன்றைக்கு நான் உங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நூற்றுக்கணக்கான அழைப்புகள். அனைவரும் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கடந்து வந்த பாதையை பற்றி நீங்கள் கருத்துக்களை கேட்கிற போது கண்ணீர் ஓரிரு இடங்களில் சொரிகிறது. அடக்கி கொள்ளுகிறேன். கடந்து வந்த பாதை கரடு முரடானவை. ஆடு மாடு மேய்த்த ஒருவன், செங்கற்சூளையில் பணியாற்றிய ஒருவன், தமிழ் தேசிய தளத்திற்காக ஈழதாயகத்திற்கும் சந்தனக்காட்டிற்கும் சங்கமித்த ஒருவன் என்னை அடையாளப்படுத்தி ஒரு தலைவன் பெருமைப்படுத்துகிறார் என்றால் என் போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன். தலைவர் அண்ணா அவர்களே, உத்தரவிடுங்கள். உதரத்தை கொட்டியாவது உங்களோடு போராட்ட களத்தில் நிற்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறேன். எதிர்நீச்சல் அடிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறேன். எப்பொழுது கட்டளையிட காத்திருக்கிறீர்கள்? உத்தரவிடுங்கள், உழைக்க தயாராக இருக்கிறேன் என்பதை உணர்த்தும் வகையில் இன்றைக்கு என் தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் கைபேசி வழியாக எனக்கு தலைவர் அவர்கள் என்னை ஆராதித்திருக்கிறார், அரவணைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது அம்மா கதறி எழுத அந்த குரல் என் காதுகளில் கேட்டது. அப்பா சொன்னார், நீ பெரியாளா வர வேண்டும் என்று தான் என் உயிர் இன்றும் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்ற அந்த வார்த்தை என் உயிரையே ஒரு குலுக்கு குலுக்கியது. என் தங்கைகள் இருவரும் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள். சிங்கப்பூரில் பணியாற்றுகிற என் தம்பி, அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்கிற தகவல் என் கிராமம் விழித்திருக்கிறது. என் கிராமத்தின் என் உற்றார்களும் உறவினர்களும் எனக்கு வாழ்த்து மலையில் நனைத்து கொண்டே இருக்கிறார்கள். என் தங்கச்சி பையன் அகில, அவங்க தம்பி பாலமகில, அவர் 2 பேரும் ஃபோன் பண்ணி மாமாவை பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. பெரிய தங்கையினுடைய பசங்க 2 பேர், மஞ்சு மனோவும். அவர்கள் கர்நாடகத்தில் வாழ்ந்தவர்கள். பிறக்கும்போதே அங்கே இருந்து தான் அவங்கெல்லாம் வர்றாங்க. மாமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று மனதார என் பிள்ளைகளும் வாழ்த்துகிற இடத்தில் நிற்கிறார்கள் என்றால் என்னுடைய பையன் என்ன சொல்கிறாரு? ஐயோ, அவன் அப்பா நான் எப்பப்பா வந்து பார்க்க அப்படிங்கிறான். யாரடா? பெரியப்பாவாங்கிறான். என் பிள்ளை, ஏன்னா என் பிள்ளைங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பிரபாகரன் படத்திற்கும் அண்ணன் வீரப்பனார் படத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடமே போகுங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வணங்குகிற இடத்தில் இருக்கிறார்கள். தலைவனை பார்த்து மகிழ்ச்சி கூறுகிற இடத்துல அந்த மாபெரும் 2 தலைவர்களுக்கு பக்கத்தில் இன்னைக்கு விஜய் படத்தையும் வைக்க வேண்டும் என்று என் பையன் சொல்கிறான். மாமா போட்டோ இங்கே வைக்க முடியுமான்னு என் பாப்பா கேட்குறா. அங்கையர் பொன்னி ஆக ஒரு நீண்ட நெடிய வரலாறாய் வாழ்ந்து வந்து திருப்பி பார்க்கிற போது எனக்கு முகவரி தந்த மாபெரும் தலைவனாக இன்றைக்கு விஜய் திகழ்கிறார். அதற்கு பேருதவியாக மரியாதைக்குரிய அண்ணன் பொதுச் செயலாளர் புஷியார் அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பே என்னை சந்தித்து அவர் சொன்னார், அண்ணன் என்ன டிவியில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கீங்க, நேரில் பார்க்கும்போது பொசுக்குன்னு இருக்கிறீங்கன்னாரு. இந்த குரலா இவ்வளவு கம்பீரம்னாரு. ஜான் ஆரோக்கியசாமி அண்ணா ஒரு புன்முறுவலோடு புன்சிரிப்போடு என் கரம் பற்றி கொண்டு வரவேற்ற அந்த தருணம். அண்ணன் நிர்மல்குமார் அவர்களும் ஏன் இன்றும் என்னை ஆளாக்குகிற இடத்தில் அரும்பெரும் இடத்தில் உழைத்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ச்சனா அவர்களுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் ஒருங்கிணைத்து ஐயா ராஜ்மோகன் அவர்கள் என்னை அழைத்து சென்று இந்த அரியாசனத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு தலைவரை சந்தித்து விட்டு வெளியிலே வருகிற போது இப்பொழுதுதான் புரிகிறது, மிகப்பெரிய பொறுப்பை தலையில் வைத்திருக்கிறார்களோ, பயமாக இருக்கிறது என்று நான் பரிதவித்திருக்கிற நேரத்தில் உங்களை போன்ற ஊடகவியலாளர் நாங்களும் உங்கள் பணியை பாராட்டுகிறோம்.
நீங்கள் உயர வேண்டும் என்று எனக்கு வார்த்தைகள் சொல்லுகிற போது நான் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக என்றென்றும் இருப்பேன் என்பதையும், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று இந்த மண்ணில் புரட்சித் தலைவர் வழங்கிய வார்த்தைகளுக்கு ஏற்ப நான் உயர உயர பணிவடைவேன், பணிவாக இருப்பேன். மக்களுக்கான களப்பணியில் தலைவர் விஜயோடு களமாட காத்திருக்கிறேன். அண்ணா உத்தரவிடுங்கள். உழைப்பதற்கு மட்டுமல்ல, போராட்டத்தில் முதல் மாணவனாக அல்லது முதல் தம்பியாக உங்களை வந்து பக்கத்தில் நின்று அழகு பார்க்கிற ஒரு இளம் தம்பியாக நின்று போராட வந்திருக்கிறேன். களத்தை கட்டியமைத்து தாருங்கள், களமாட நாள் குறிப்போம், கயவர் படையை தூளாக்கும். விஜய் அவர்கள் அப்படின்னாலே வந்து இப்போது புதுசாக ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாரு, அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் முகில் அப்படின்னா யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். கடந்த காலங்களில் அவர் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பேசியிருக்கிறாரு, அரச பயங்கரவாதத்தை தொடர்ந்து அவர் கடுமையாக எதிர்ப்பதாக இருக்கட்டும், அதில் எந்த ஒரு சமரசம் மேற்கொள்ளாத ஒரு ஆள். குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுடைய, இந்துத்துவ அமைப்புகளுடைய கருத்தியலுக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபராக முகில் இருக்கிறார் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராகலாம் கடுமையாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. விஜய் அவர்களுக்கு கூட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்சியிலேருந்து வர்றாங்க. அதில் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்களும் கூட வர்றாங்க. இப்போ இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு இப்போ விஜய் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுதில்லை. இப்போ நீங்கள் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருந்து குறிப்பாக சாதி அடக்குமுறைகளுக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து பணியாற்றிய ஒரு சமூக செயற்பாட்டாளர், நீங்கள் போய் இப்போ கட்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க அப்படின்றப்போ இந்த கட்சி ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த கட்சி அப்படின்னு சொல்கிறதா, இல்லை இது மாதிரியான ஒரு சில சித்தாந்தங்களும் இருக்கக்கூடியவர்களும் இங்கே வர்றாங்க, அவங்க தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வள்ளுவனின் தத்துவ வார்த்தைகள் தான் எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கிறது. கருத்தியல் ரீதியாக எதிரும் புதிரும் இருக்கக்கூடியவர்களை அரவணைக்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கிறதென்றால் அவர்தான் தலைமை பண்புக்குரியவராக இருப்பார். அதைத்தான் எங்களது தலைவர் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல. அந்த கருத்தியல் இப்போ பாஜகவினுடைய ஒரு தூண்டிலாக இருக்குமோ, அல்லது வந்து பாஜகவுக்கு அனுப்பப்பட்ட ஆட்களாக இருப்பாங்களோன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுதில்ல, அதில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக விஜய் அவர்கள் இருக்கிறாரா? நீங்கள் அப்படி பேசுவதை விட நான் புலிகள் அனுப்பியிருக்கிறாங்கன்னு என்ன சொல்லுவாங்களா? இல்லை வீரப்பனாரில் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் அவனே சேர்த்துருக்கிறாரு அப்படின்றீங்க. எல்லாம் அறிந்து தான் இங்கு வருகிற போது பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும். இங்கே யாருக்கும் ஏற்ற இறக்கத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. நீங்கள் நானும் உங்களை போன்று நினைத்து கொண்டிருந்தவன் தான். நேரில் சந்திக்கிற போது தான் தெரிந்தது ஒரு சரித்திர தலைவனாக வளர்ந்து நிற்கிறார் விஜய் என்பதை என்னால் உணர முடிந்தது. இப்போ இங்கே நான் வர்றேன், இங்கே இஸ்லாத்துக்களும் தமிழர்களே, கிறிஸ்தவர்களும் தமிழர்களே, இந்துக்களும் தமிழர்களே என்பதை ஒட்டுமொத்த உருவமாய் இன்றைக்கு பறைசாற்றி இருக்கிற முகமாக தலைவர் விஜய் அவர்கள் பரிணமித்து நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் சமத்துவத்துக்கான தலைவர். அதனால தான் தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறாரா? நிச்சயமாக அவருக்குள்ள தமிழ் தேசியம் ஆழமாக இருப்பதால் தான் ஈழதாயகத்தின் நிறமான மஞ்சளையும் சிவப்பையும் இணைத்திருக்கிறார். அங்கே காந்தல் மலர் காலடியில் சூடுவார்கள், இங்கே வாகை மலரை வெற்றிக்காக சூட இருக்கிறார்கள். அங்கே புலி பறக்கும், இங்கே யானைகள் வெற்றி மாலையை தூக்கும். எல்லாம் ஒன்றுதான். ஆக தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு இருக்கிறதென்றால், தமிழர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற தேசிய தலைவருடைய கொள்கைகளை உள்வாங்கி கொண்டதால் தான் இந்த போன்ற இந்த கொடிகளும் வண்ணங்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பறைசாற்றுகிறது. நான் அவரிடத்துல சொன்னேன், அண்ணா இக்கட்டான சூழலில் கூட 41 உயிர்கள் பறிபோன போது கூட நம்ம கொடியை அறக்கம்பத்தில் பறக்கலைன்னு அரைவேக்காடுகள் பேசியது உன்னிப்பாக கவனித்தார். வாரல் என மறித்து கை காட்ட சிலப்பதிகாரத்தினுடைய சொல்லாடல் இருக்கிறது என்று நான் அவரிடத்தில் சொல்லுகிற போது, திருப்பி சொல்லுங்க அதை என்று என்னிடத்தில் கேட்ட அந்த விடயம். ஈழ தாயகத்தில் ஒவ்வொரு நாளும் களத்திலே போராளிகள் இறந்து போவார்கள், பொதுமக்கள் பல பேர் மடிவார்கள். ஆனால் அரைக்கம்பத்தில் உலகத்திலேயே பறக்காத ஒரே கொடி தமிழீழ தாயக கொடி மட்டும்தான். அதே போல இன்றைக்கு இரண்டாவது கொடியாக அரைக்கம்பத்தில் பறக்காத கொடியும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிதான். ஆக நான் 2 கொடியையும் ஒரே பார்வையில் பார்க்கிறேன். ஒரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்காது. அது வெற்றிக்கான கொடி. அது வீரியத்தோடு வானை தொட்டு பறக்கிற கொடியாக தமிழ்நாட்டில் அமைய இருக்கிறது. பொறுத்திருங்கள், எல்லாம் தலைவர் சொன்னதை போல நல்லதே நடக்கும். விஜய் அவர்கள் மீதான விமர்சனம் அப்படின்னா ஒற்றை வார்த்தையில் அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? கதறுகிறார்கள், பதறுகிறார்கள், அவ்வளோதான். நிச்சயமாக உங்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட பயணம் மென்மேலும் வளருவதற்கும் நீங்கள் இந்த கட்சியில் அடுத்த கட்டமாக உயர் பதவிக்கும் வரணும் அப்படின்னு எங்களுடைய சார்பாக நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.